நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். பாரு நேத்து ஜனநாயகம் படம் கூத்தாடு பாருங்க. மாணவர்களுக்கு நீட்டு தேர்வுக்காக போராடுறான் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா. அது குரல் கொடுத்துருக்காங்க. எல்லாம் மந்திரிங்க போய் ஐதுங்கிறான் உள்ள உட்காந்து ஒத்தோட போகலாம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு? வந்த உடனே விவசாய கடன் தள்ளுபடி ஜீரோ. ஒன்று எவ்வளோ போராட்டம் அதுக்கு இல்லை. விடியல் பயணம் நமக்கு பஸ் விட்டோம். அது பேர் மகளிர் இல்லை. இந்த மாதிரி மக்களுக்காக ஒன்றும் பண்ணலாம். நல்ல முட்டாள்தனம் இருக்குது. என்ன பண்ண முடியும்? என்ன நாடு எங்கே போயிடுமோ தெரியாது. பின்னாடி போயிடும். அது இல்லாத அரசு அதிகாரிகள் கம்ப்ளீட்டாக அது போலீஸு மகளிருக்கு பாதுகாப்பா இன்னைக்கு வெளியே போக முடியல. அதே கஞ்சான்றது இப்போ இல்லாத அளவுக்கு அவங்க தானே யூஸ் பண்ற ஆளுங்களும் அவங்க தானே. எது சண்டை போறாங்க மொத்த பேர் அவங்க தானே. விற்கிறவன் தான் யூஸ் பண்றோம். அவன் தான் கஞ்சா இல்லை எல்லாமே சொல்றாங்க. இன்னைக்கு ஒன்று அதே மாதிரி இபி 200 ஃப்ரீ. அவன் வீட்டு கட்ட ஒரு பொம்பளை சொல்லி 4000 வந்து 5000 வந்து இஷ்டத்துக்கு அது இஷ்டத்துக்கு. இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இல்லை. காலை உணவு திட்டம் இல்லை. அதே மாதிரி விரிவாக்கம் நம்ம பண்ணது தான். அதில் காமராஜர் பேர் தப்பே கிடையாது. அவர் தான் மத்திய உணவு நிறுவனம். எந்த காரணத்துக்குன்னு அவர் பேர் வச்சு நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஆனால் காலை உணவு நீ எதுனா சொன்னது எதுனா ஒன்று பண்ணுன்றான். எதுனா நீ இந்த ஆட்சி இந்த நம்ம தளபதி பண்ணதில் ஒரே ஒன்று சொன்ன வாக்குறுதிகளை ஒன்றுனா பண்ணணும். தளபதி யாரும் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஸ்கீம்ஸ் தான் எல்லாம் மாறி எல்லாமே எல்லா ஸ்கீம்ஸ் எந்த ஸ்கீம் எடுத்துக்கலாம் வந்த உடனே இது பஸ்ஸே கொடுத்துட்டாங்க. நிறைய பஸ் ஓடல. மகளிருக்கு அந்த பஸ் ஓடலை நிறைய பேர். ஒன்று அதே மாதிரி மக்கள் தேடி மறந்து ஒன்று அன்பு கரங்கள் இதெல்லாம் சாதாரண கல்விக்கு எவ்வளோ முக்கியம். 10வது வருஷம் காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் புதுமைப்படுத்திட்டு அதில் எத்தனை மாடர்ன் ஸ்கூல்ஸ், நாலெட்ஜ் சென்டர்ஸ், நான் முதல்வர் என்ன திட்டங்கள் ஸ்மார்ட் ஸ்கூல். இன்னைக்கு என்னாச்சு? தளபதி பண்ண ஒரே ஒரு இது இன்னைக்கு தமிழ்நாடு பின்னால் போயிடும் பொழுது 20 வருஷத்துக்கு பின்னால். இப்போ போகிற போக்கு பார்த்தா ஒன்றும் இல்லை. ரீல் தான் ஓட்டிக்கிறாங்க எல்லாம். ஆளுக்காக இந்த போலீஸுக்கு இது யாரும் வரல. எஸ்ஐ கிசை நான் காலையில் டிவி பார்த்தேன். பாலிமார் டிவியில் யாரும் மோகன் இருக்கிறேன்னா ஆற்காடு ஒரு பொண்ணு போயிட்டு போயிட்டு வந்து அது நான் பார்த்தா காலையில் பேப்பரோட வந்து எந்த பேப்பரில் விட்டு காலையில் பேப்பரோட போட்டுருக்காங்க. அப்புறம் கேட்டேன் எனக்கு தெரியாது போட்டு. அதை பற்றி ஒரு ஆக்ஷன் எங்கே போய் விட்டு போகிறது. இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. ஆனால் புரிஞ்சுக்காரெல்லாம் வந்து இங்கே இவங்களும் எப்படிக்கிறாங்க. இங்கே பிரஸ்கார இல்லை பிரஸ் இவன் பேர் போட்டுக்கிறான். அந்த இல்லை அவன் மிரட்டுறான் அந்த பொண்ணை. அந்த பேர் என்ன இல்லைப்பா பிரஸ்காரன் நம்ம இவன் ஜான் மிரட்டுறான்னு போவான். அந்த பொண்ணு சொல்லுது இது என்ன இது போலீஸ் என்ன பண்ணுறாங்க, கலெக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி கண்டிப்பாக புரிஞ்சுக்காங்க சார் மக்கள். இப்போ வந்து அப்படியே ரீல் எத்தனை நாள் சார் ஓட்டு? அது முடியாது. ரீல் எத்தனை நாள் ஓட்டு? ரீல்ன்றது கொஞ்ச நேரத்தை அறந்துடும். எத்தனை நாள் ஸ்டோக் கை காட்டி இந்த வேலை எதுனா செய்யணும் இல்லை. யாருக்குன்னா நாலேஜ் ஒன்றும் இல்லை.
தலைவர் சொல்லியிருக்காரு 6 மாதம் டைம் சொல்லியிருக்காரு சாப்பிடலாம். சொல்லுவது அவர் விடுங்க. அவர் வந்து நீ உள்ள இவங்கள இந்த என்ன சொல்றது, இந்த சினிமாக்காரங்கள கூத்தாடின்னு சொல்றாங்கல்ல, இந்த கூட எத்தனை பேர் வந்தாலும் கலைஞரை போல் அவர் சொன்ன திட்டங்கள் ஒன்னோட நிறுத்த முடியாது. நீ நிறுத்திடு, பேர் ஒன்றா மாற்றலாம். அவ்வளோதான். எந்த திட்டம் ஒன்றா நீ நிறுத்திடு. அந்த அளவுக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கிங்க. இவ்வளோ கேவலமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை நேற்று இந்தியா ஃபுல்லாக மாணவர்கள் இது நீட்டுக்கு ரொம்ப நாள் சமாச்சாரம், ரொம்ப நாள் பிரச்சனை, எத்தனை இறந்துக்கிறாங்க. அந்த உணர்வோட இல்லாத இவங்களுக்கு இவெல்லாம் எப்படி ஆட்சி? இது வந்து மக்கள் இதுக்கு என்ன தெரியும்? ஜனநாயகம். என்ன நாயகம்? ஜனநாயகமா இல்லை. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.